என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேக்காவை கொண்டு வர்றதற்கு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒண்ணு சேரணும். விஜய் ஒருவேளை இருக்கக்கூடிய நெருக்கடியை புரிந்து கொண்டு, திமுக கூட்டணி மிக வலிமையாக உருவாகிவிட்டதை புரிந்து கொண்டு, திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு அதிமுகவின் ஆதரவு தேவை என்ற முடிவுக்கு வருவாரா என்று கேட்கிறார். இல்ல லாஜிக்கான அப்படி ஒரு தகவல் வருகிறது. ம். ஆகவே அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நீ கேள்விப்படுகிற செய்தி என்ன என்று என்னிடத்தில் பேசினார். அதைத் தொடர்ந்து நானும் 1, 2 நண்பர்களிடம் பேசினேன். தாவேக்காவைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் முக்கிய நிர்வாகியிடம் கூட நான் உரையாடினேன். அவர்கள் தெரிவிக்கிற தகவல், நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப தூரம் டிராவல் செய்து விட்டோம். பாரதிய ஜனதாவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறோம். அதிமுகவையும் ஊழல் அடிமை கட்சி என்று எங்கள் தலைவர் விமர்சித்திருக்கிறார். இரண்டாவது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்கிற கோஷத்துடன் நாங்கள் விஜயை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது என்று எடுத்த முடிவை இறுதி நேரத்தில் மாற்றும் நிகழ வாய்ப்பு இல்லை